விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக்குறைவால் காலமானார். விழுப்புரம் முண்டியம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், சரியாக எத்தனை மணிக்கு அவரது உயிர் பிரிந்தது? இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரம் என்ன? விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த புகழேந்தி அவர்கள் சற்று முன்பாக காலமாகி இருக்கின்றார். கடந்த சில நாட்களாக திமுகவிற்கான தேர்தல் பரப்புரையிலும் அவர் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் திடீரென மயக்கமடைந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து விக்கிரவாண்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அதன் தொடர்ச்சியாக அவருக்கு நேற்று இரவு முதல் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. குறிப்பாக ஐசியு என்று சொல்லப்படக்கூடிய உயிர்காக்கும் சிகிச்சை முறைகளும் அவருக்கு வழங்கப்பட்டு வந்தது. இப்ப 71 வயது நிறைந்த விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய புகழேந்தி அவர்கள் தற்போது காலமாகி இருக்கின்றார் என்று அதிகாரப்பூர்வமாக விக்கிரவாண்டி தொகுதியினுடைய எம்எல்ஏ மறைவு தொடர்பாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரை பொறுத்தவரை விக்கிரவாண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கும் நிலையில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அவருக்கு திமுக சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. 2019 மக்களவை தேர்தல் நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டிருந்தார். என்றாலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அதன் தொடர்ச்சியாக திமுக தலைமை அவருடைய உழைப்பிற்கு மரியாதை கொடுத்து 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பினை புகழேந்தி அவர்களுக்கு வழங்கியிருந்தது. இந்த நிலையில்தான் அவர் காலமாகி இருக்கின்றார். புகழேந்தி அவர்களை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து வந்திருக்கின்றார். தன்னுடைய இளமை காலம் முதலே திமுகவில் கடைநிலை பொறுப்புகளில் தொடங்கி, அதாவது ஒன்றிய பொறுப்புகளுக்கும் கீழ் உள்ள கிளைக்கழக பொறுப்புகளில் தொடங்கி பிறகு ஒன்றிய பொறுப்புக்கு வந்து அதன் பிறகு மக்கள் பிரதிநிதியாக ஒன்றிய பெருந்தலைவராகவும் தேர்வாகி இருக்கின்றார். திமுகவினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடி அவர்கள் இருந்து வந்தார். அந்த ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது பிரிக்கப்பட்ட பிறகு மத்திய மாவட்டம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, புகழேந்தி அவர்களுக்கு. அதன்படி திமுகவினுடைய மத்திய மாவட்ட கழக செயலாளராக தொடர்ந்து வந்திருந்த நிலையில்தான் தற்போது காலமாகி இருக்கின்றார். திமுகவின் ஒன்றிய செயலாளராகவும் மாவட்ட பொருளாளராகவும் பதவி வகித்தவர். இவருடைய சொந்த ஊர் விழுப்புரம் அருகே உள்ள அத்தியூர் திருவாதி என்கின்ற ஒரு கிராமம். பாரம்பரியமாக விவசாய குடும்பத்தை சார்ந்த அவர் திமுகவில் தன்னுடைய இளமை காலம் முதல் உறுப்பினராக இருந்து வந்திருக்கின்றார். ஒன்றிய பொறுப்பு உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து வந்து அதன் பிறகு மாவட்ட பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளை எல்லாம் திமுகவில் பெற்றிருந்த இவர் 2019ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் 2019இல் இடைத்தேர்தல்களும் நடைபெற்றன, நாடாளுமன்ற தேர்தலோடு. அப்பொழுது விக்கிரவாண்டி, நாங்குநேரி உள்ளிட்ட தொகுதிகளுக்கெல்லாம் இடைத்தேர்தல் நடந்த பொழுது திமுக சார்பில் அதிகமாக மக்களிடம் அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவர்களை கண்டறிந்து வேட்பாளராக நிறுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட்டணியில் இருந்த பொழுது அதற்கு சமமான ஒரு வேட்பாளராக இவரை நம்பி அந்த புகழேந்தி அவர்களுக்கு திமுக சார்பில் வாய்ப்பு கொடுத்திருந்தார்கள். அதன்படி கணிசமான வாக்குகளை பெற்று திமுக பெறக்கூடிய அந்த அடிப்படை வாக்குகளோடு தன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்காலும் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார் புகழேந்தி அவர்கள். அதன் பிறகுதான் 2021 தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது, மறுவாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி தற்பொழுதும் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்றார். ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்ததாக புகழேந்தியினுடைய குடும்பத்தினர் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்து வந்திருக்கின்றார். நேற்று முதலமைச்சருடைய பிரச்சார பயண கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் பங்கேற்றக்கூடிய சூழ்நிலையில் மேடையிலேயே மயங்கி விழுந்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்துதான் விழுப்புரம் அரசு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் என்று சொல்லப்படக்கூடிய உயிர்காக்கும் சிகிச்சைகள் புகழேந்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சில நாட்களாகவே உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு 10 நாட்கள் வரை சிகிச்சை பெற்றிருந்தார். அதன் பிறகு தேர்தல் பரப்புரைகள் தொடங்கிய பிறகு கல்லீரல் தொற்று சிகிச்சைக்காக சென்னையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் தன்னுடைய சொந்த ஊரான விழுப்புரத்திற்கு புறப்பட்டு சென்றிருந்தார். அதன் பிறகும் அந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வந்திருந்தார். நேற்றைய தினம் முதலமைச்சர் பங்கேற்பதாக இருந்திருந்த அந்த கூட்டத்திலும் பங்கேற்க சென்றிருந்த புகழேந்தி அவர்கள் திடீரென மயங்கி விழுந்ததை தொடர்ந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் உடனடியாக அவரை முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள். முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் அவருக்கு நேற்று இரவு முதல் உயிர்காக்கும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கின்றார்.